யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனம். Hallelujah. John chapter 14 verse 13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அவன் கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, மனவளுக்கே நன்றி அப்பா. இந்த வார்த்தை ஹல்லேலூயா கர்த்தர் தாமே நாங்கள் விட்டு பரிமாற ஆண்டவர் கிருபை செய்யும். இது உம்முடைய வார்த்தை, நீரே அந்த போஜனம் ஐயா எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்க முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பேசும், நான் முற்றிலும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கருவியாக இயேசுவின் நாமம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வாசித்தது யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, குமாரனில் பிதா மகிமைப்பட, ஆமென், பிதாவுடைய நாமம் மகிமைப்படணும். அதுதான் மெயின். எந்த ஒரு ஆக்ஷனா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எப்பவுமே இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நான் சுயமாய் செய்யவில்லை, ஸ்தோத்திரம், அப்படிதானே சொல்லுவாரு. நான் சுயமாய் பேசவில்லை, ஹல்லேலூயா, என் பிதா என்ன விரும்புகிறாரோ, பிதா என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன், ஹல்லேலூயா, அவருடைய சித்தத்தையே நான் செய்ய வந்திருக்கிறேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குமாரனின் பிதா மகிமைப்பட அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ட்ரினிட்டி, ஹல்லேலூயா, ஒரு ஐக்கியம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஐக்கியம். அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஹல்லேலூயா, அவங்க எப்படிப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். இப்ப என் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த என் அப்படின்னா யாரு அப்படின்றது யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னா யாரு? கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின், என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, ஆமென், அவரில், அவர் வழியாக, அந்த குமாரன் வழியாக, இயேசு கிறிஸ்து வழியாக பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, ஆமென், நம்ம கேட்கிற நமக்கு ஆண்டவர் செய்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதாவது எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் இல்லையா, ஆமென், ஸ்கூல்ல ஒரு நல்ல பெரிய ஒரு ஈவென்ட்ல அவன் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஹல்லேலூயா. பேர் பெருமை யாருக்கு? ஒரு ஃபாதர் ஆகி எனக்கு, அப்படிதானே, ஹல்லேலூயா. அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தாலும், ஆமென், நல்லா வளர்த்தி இருக்கிறாங்க, நல்லா ட்ரெயின் பண்ணி இருக்கிறாங்க, நல்லா எக்யூப் பண்ணி இருக்கிறாங்க, அப்படிதானே, ஹல்லேலூயா. the same way பிதாவுக்கு மகிமை சேர வேண்டும், ரைட்டா இல்லையா? பிதாவுக்கு மகிமை சேர வேண்டும். குமாரனும் அதுதான் சொல்றாரு. அவர் முதற் பேரான குமாரன் கிறிஸ்து, ஹல்லேலூயா. அவரு ஒவ்வொரு நிமிடமும் பிதாவுக்கு மகிமை சேர்க்கும்படியாகவே வாழ்ந்தார், ஹல்லேலூயா. அப்ப நம்மளும் அவரை போலவே உயிர் தழ போறோம், ஹல்லேலூயா, அப்படிதானே, ஹல்லேலூயா. அவர் வரும்போது, முதற் பேரானவர் வரும்போது மணவாட்டி சபை உயிர் தழ போகுது. நம்மளும் அவங்களுடைய பிள்ளைகள், பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கும்போது, ஆமென், நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே எப்படி இருக்கணும், ஹல்லேலூயா, எப்படி இருக்கணும்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவே இருக்கணும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய நடத்தைகள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் பிதாவுடைய நாமம் மகிமைப்படணும். எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நம்ம இப்படி ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்டா போதும், இந்த செயல் பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? ஸ்தோத்திரம். நம்ம ஒரு காரியம் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேச்சு பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா? ஸ்தோத்திரம். அப்படி ஒரு கேள்வி கேட்டாலே அதுல ஆன்சர் வந்துருச்சுனாலே, ஆமான்னு வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி நம்ம பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். அதான் நம்ம இன்னைக்கு வாசிக்கும் போது திருவிருந்துல நம்மை தாமே சோதனை செய்தாலாம் ஞானித்திருக்க போறோம். அப்ப நமக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஹல்லேலூயா, ஆராய்ந்து பார்க்கும் தன்மையை நமக்கு தந்திருக்கிறார், ஹல்லேலூயா. இப்ப நம்ம பேக்ரவுண்ட் நம்ம பார்க்க போறோம். யோவான் 14:1 வசனம் வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய், அந்த இடத்துல தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அடுத்து, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க உங்க இருதயம் கலங்காம இருங்க, ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க, ஆமென். பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொல்லுவேன், ஆமென், நான் போய் உங்களுக்கு அவர் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்துட்டே வர்றார், ஸ்தோத்திரம், அப்படிதானே, ஹல்லேலூயா. தம்மை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார், ஸ்தோத்திரம். அப்போ 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு அவரு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அதே மாதிரி 4வது வசனத்துல நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். நான் போகிற இடம், என்னுடைய ஹல்லேலூயா போய் சேர வேண்டிய இடம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். நான் டிராவல் பண்ண வேண்டிய பாதை எப்படிப்பட்டது அப்படின்றதும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன வைக்க போறேன், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், அடிக்கப்படணும், நொறுக்கப்படணும், அதுக்கப்புறம் என்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டால் ஒழிய அடுத்து நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண இடம் கிடைக்காது. இந்த காரியங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் போகிற இடம், இதை முடிச்சு நான் போகிற இடம், வெற்றி சிறந்து போகிற இடம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் அவர் சொல்றாரு. அப்ப தோமா அவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியும், வழியை நாங்க எப்படி அறிவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்ற 7வது வசனத்துல 6வது வசனத்துல அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஆமென், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பிதாவின் இடத்துல போய் சேரணும். பிதாவுக்கு எப்படி மகிமை சேருகிறதோ அதே மாதிரி பிதாவின் இடத்துல அவர் கொடுத்த ஆத்துமாக்களாகிய நம்முடைய ஜீவன் போய் சேரணும் அப்படின்னா அது நடுவுல ஒரு விலை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த விலை தான் ஆண்டவராய் கிறிஸ்து. அல்லேலூயா. எதற்கு விலை கொடுக்கப்பட்டது அப்படின்னா நம்முடைய குறைவுகள், பாவங்கள். அவர் பரிசுத்த தேவன். அந்த பரிசுத்த தேவனை நம்ம பரிசுத்தமா இருந்தாலும் அப்ரோச் பண்ண முடியும். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த தன்மைக்கு ஒரு மனிதனும் வர முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் அந்த பரிசுத்த தன்மைக்கு அச்சீவ் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா மனித ரூபம் எடுத்து நம்ம இடையில வந்தார். ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில வாழ்ந்தார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்தார். கடைசியில அவருடைய ரத்தத்தின் வழியாக, அவருடைய செய்கையின் வழியாக, அவருடைய ஒப்பு கொடுத்தலின் வழியாக நம்மளை என்ன பண்ணாரு? அல்லேலூயா வெற்றி சிறக்க செய்தார். அல்லேலூயா. ஆமென். அந்த பரிசுத்த தேவனை நம்ம அப்ரோச் பண்ண நமக்கு உரிமை கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். முற்காலங்களில தேவனுடைய ஆலயத்துல அதிபரிசுத்த ஸ்தலத்துல ஹை பிரீஸ்ட் எல்லாம் போவாங்க. அல்லேலூயா. ஹை பிரீஸ்ட் உள்ள போகும்போது அவர்ல எவ்வளவேனும் சின்ன ஒரு குறை இருந்தாலும் ஆண்டவர் அடிச்சிருவார். அடிச்சுட்டாருன்னா உடனே விழுந்து இறந்துடுவார். வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது அதுல. அல்லேலூயா. இப்பேற்பட்ட தண்டனை தான் உங்களுக்கும் எனக்கும் வர விடாம, அல்லேலூயா, அவர் மிகவும் பரிசுத்த தேவன். அந்த பரிசுத்தத்துக்கு நம்முடைய இந்த பிசிக்கல் பிரெயினால ஒரு எல்லை வைக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட தேவனை நம்ம எந்த முயற்சி செய்தாலும் போய் சேர முடியாது, அடைய முடியாது, அவரோட பேச முடியாது, நெருங்க முடியாதுன்னு தெரிந்ததுனாலதான் கிறிஸ்து நம்மை ஒப்பு கொடுத்து என்ன இல்லாமல் ஒருவனும், அல்லேலூயா, அவர் ஒரு சேனலாக அவருடைய ஜீவனை தியாகம், ஒரு தியாகத்தின் தன்மையாக அந்த ஜீவனின் வழியாக நமக்கு ஒரு வழியை திறந்தார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப என்ன கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆமென் ஹல்லேலூயா, ஒரு பரிசுத்த தேவனை அப்ரோச் பண்றதுக்கு முதல்ல கிறிஸ்து வழியாக அல்லாம அப்ரோச் பண்ண முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்து தான் நமக்கு அந்த பாக்கியத்தை வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இழந்து போனதை காப்பாற்றி கொண்டு வந்தது கிறிஸ்து. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்பா பிதாவை யாரை கூப்பிடுறோம் தெரியுமா? அந்த பரம பிதாவை கூப்பிடும்போது அந்த உரிமையை கொடுத்தது கிறிஸ்து. அவருடைய ஜீவனை தியாகமாக கொடுத்து நமக்கு அந்த உரிமையை வாங்கி தந்தார். அல்லேலூயா. 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 இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். ரைட்டா இல்லையா? பிதாவை மகிமைப்படுத்துறோம். அல்லேலூயா. அப்ப அட் தி எண்ட் பிதாவுடைய நாமம் மகிமைப்படுத்துகிறது. ஆமென். உலகம் முழுவதும் இதே போல ரட்சிக்கப்பட்ட, அல்லேலூயா, காப்பாற்றப்பட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். நாங்க பரலோகத்துல தூதர்கள் மகிமைப்படுத்துறது போல நீங்களும் நானும் இதே மாதிரி அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அட் தி எண்ட் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ தோமா கேட்கிறாரு இப்படி, ஆமென், அறியோமே அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்ற, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். ஏன் வழியால நீங்க போகணும்? ஏன் வழியால நீங்க கிராஸ் பண்ணி பிதாவை? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து 7வது வசனம், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ஆமென். அப்ப கிறிஸ்துவை நீங்க அறிந்திருந்தால் பிதாவையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பிலிப்பு கேட்கிறாரு. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எப்பொழுது போதும் என்றார். ஆமென். பிதாவை எங்களுக்கு காட்டுங்க, அது போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கீழே அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமென். அல்லேலூயா.
அப்ப பிலிப்பு என்ன சொல்றாரு? பிலிப்பு ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு காலம் நான் உன் கூட இருந்ததுக்கு அப்புறமும் ஆமென் பிதாவை காட்டி கொடுங்கன்னு சொல்றேன். நானே உங்க கூட இருக்கும்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறானே, அப்படி இருந்தும் நீ திரும்பவும் கேட்கறியே அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இயேசுவானவரை நம்ம பார்க்கும்போது பிதாவை பார்க்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள நம்மளை ஒரு ஜனம் பார்க்கும்போது பிதாவை காண்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய முகத்தை, நம்முடைய சுபாவங்களை பார்க்கும்போது பிதாவை காண்கிறான் ஒருவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல இருக்கிறவன் பிதாவை பார்க்கிறான். இயேசுவானவரை நம்ம பார்க்கும்போது பிதாவை கண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு இப்போ நமக்கு தெரியுமா இருக்கலாம், என்ன கேட்டுட்டு இருக்கிற வேற ஜனங்கள் இருக்கலாம், என்னடா இது பிதான்னு சொல்றாங்க, குமாரன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. குமாரனை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி அப்ப ஒண்ணுக்குள்ளையா? அல்லேலூயா. அப்படின்றத நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா 10வது வாசிங்க, அது கண்டினியூவா வாசிங்க 9ல இருந்து. அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கீழே, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது பாருங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அல்லேலூயா. அப்ப எதுவா இருந்தாலும் அல்லேலூயா பிதாவின் சித்தத்தை தான் இயேசு ஆண்டவர் செய்கிறார். ஆமென். குமாரனுக்குள்ள பிதாவும் இருக்கிறார், பிதாவுக்குள்ள குமாரனும் இருக்கிறார், ஒன்றோடு வந்து இசைந்து இருக்கிறார். இதான் ட்ரினிட்டி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படின்றத நம்ம இன்னைக்கு கண்டினியூவா பார்ப்போம். அல்லேலூயா. Father reside in Jesus. Hallelujah. ஆமென். இயேசுவானவரை பார்க்கும்போது நம்ம ஃபாதரை பார்க்கிறோம். 19வது வசனம், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை பார்க்காது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும். இன்னும் கொஞ்ச காலத்துல ஆமென் இயேசுவானவர் வானத்துல வர போறாரு. அப்ப நீங்க பாப்பீங்க, நான் என் பிதாவிலும் நீங்கள் எனக்குள்ளும் நான் உங்களிலும் இருக்கிறத அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். யாரெல்லாம்? ஆண்டவர் இயேசு கூட பிதாவானவர், இயேசுவானவர் நமக்குள்ள, நம்ம இயேசுவானவருக்குள்ள இருக்கிறதையும் என்னைக்கு அறிவோமா? அல்லேலூயா. இந்த உலகத்தை விட்டு நம்ம இது நிரந்தரமாக அல்லேலூயா போகும்போது அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இதோட நம்ம முடிச்சிட்டு அடுத்து நம்ம அந்த கண்டினியூஷன் ட்ரினிட்டியை பத்தி நம்ம பார்க்க போறோம். பழைய காலத்துல வந்து ஏல் அப்படின்னு சொல்லும்போது காட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏல் அப்படின்னா என்னது? காட். அல்லேலூயா. அதை இப்படி சொல்லலாம், the one and only God, Father God அப்படின்னு சொல்லலாம். one and only God அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஏலோஹிம் அப்படின்னா இது ஹீப்ரு வேர்ட். இதெல்லாம் ஏலோஹிம், ஏல் ஓஹிம் அப்படின்னா ப்ளூரல், சிங்குலர் கிடையாது, ஒரு ப்ளூரல் வேர்ட். அல்லேலூயா. ப்ளூரல்னா அதுல அது எப்படி காட்டுதுன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவியோட ஆமென் கூடுகையை காட்டுகிறது. ஏலோஹிம் அப்படின்னு சொல்லுது. இந்த ஏலோஹிம் ஹீப்ரு வேர்ட வந்து எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா ஜெனசிஸ் 1:26 1:1 வாசிங்க. 1:1 தேவன் போலும். இந்த தேவன்ன்றது என்ன அப்படின்னா ஏலோஹிம். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவியோர் சேர்ந்ததுதான் ஏலோஹிம். அல்லேலூயா. ஏல் அப்படின்றது ஃபாதர் காட். பல இடங்கள்ல பைபிள்ல சொல்லி இருக்கு. அல்லேலூயா. என்ன சொல்லி இருக்கு? பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன் சொல்லி இருக்கா இல்லையா? பல இடங்கள்ல பிதாவாகிய தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது ஏல். அல்லேலூயா. ஏலோஹிம் அது தனிப்பட்டதாக. ஏலோஹிம் அப்படின்னு சொல்லும்போது ஆமென் பிதா, குமாரன், பரிசுத்தாவியோர் சேர்ந்து இருப்பது. ஆமென். அல்லேலூயா. மூன்றில் ஒன்றாக ஆமென் இருக்கிற தேவனை சொல்லுவது. இப்போ இந்த இடத்துல கிரியேஷன் நடக்குது. சரியா? 26லயும் அதே தான் இருக்கு பாருங்க. 1:26 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும், பாருங்க, பின்பு தேவன் எனது சாயலாகன்னு சொல்லல, நமது, நமது ப்ளூரல். பாத்தீங்களா? நமது சாயலாக அப்படின்னா அந்த இடத்துல தேவன் சொல்றதே ப்ளூரல் வேர்டு. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவியோர் இணைந்து இருப்பது. அந்த இடத்துல சொல்றாரு பின்பு தேவன், அதாவது 3 பேரும். எனது சாயலாக பிதாவும் சொல்லல, குமாரன் எனது சாயல்னு சொல்லல.
என்ன சொல்றாரு? நமது சாயலாக. என்ன சொல்லியிருக்கு? நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப அந்த கிரியேஷன்ல கூட 3 பேரும் சேர்ந்துதான் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆதியாகமம் 1 வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தாரு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அப்ப அந்த இடத்துல தேவ ஆவியானவர் இருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு காரியம் நடக்கும்போது 3 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிதானே? அல்லேலூயா. இப்போ யோவான் 4:23-24 வருஷம். தம்மை தொழுதுள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுதுள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் என்ன ஃபார்ம்ல இருக்கிறாரு? இன் ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு இடத்துல சொல்லும்போது யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஏன்? அவர் ஆவியின் வடிவில் இருக்கிறார், இன் ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் நான் சொல்லும்போது இப்ப சொன்னேன் 3 பேரும் இணைந்து இருக்கிறது. ஏலோகிம். அப்படிதானே? அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தேவன் அழைக்கப்படுகிறாங்க. அல்லேலூயா. அப்போ இவங்க இருக்கிறது எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அல்லேலூயா. ஆவியின் வடிவில் இருக்கிறாங்க, ஒரு மகிமையின் வடிவில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:16 1 தீமோத்தேயு 6:16 ஒருவரால் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்வதும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவர். இதுல நல்ல ஸ்பெஷலா பாத்துக்கோங்க. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். அப்ப ஒருவரும் காணல அப்படின்னா அபிரகாம் பார்த்தவர் யாரு? மோசே பார்த்தவர் யாரு? ரைட்டா இல்லையா? ஆதாம் பார்த்தவர் யாரு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரைட்டா இல்லையா? ஆமா தானே? இவங்க எல்லாம் பார்த்தவர் யார்? ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவர். யாரும் பார்க்க முடியாதான். காணக்கூடாதவருமாகிய அவருக்கே ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஏலோகிம் அப்படின்றவங்க ஆண்டவர் எப்படி சொல்றாங்க? யாரும் மனுஷன் பார்த்தது இல்லையா, பார்க்கவும் முடியாதான். ஸ்தோத்திரம். because he is in a spiritual state. அல்லேலூயா. இப்படிதான் நம்முடைய தேவன் என்னைக்கும் இருக்குது. அல்லேலூயா. அப்ப இந்த கண்டவர்கள் எல்லாம் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பைபிள்ல நீங்க பாக்கும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெனசிஸ் 1 2 அடுத்து 1வது வசனம் 2வது வசனம் வாசிச்சுட்டு 2வது அதிகாரத்துல 4வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த இதுல நீங்க பாருங்க, தேவன் எல்லாமே இருக்கும். தேவன் வெளிச்சம் உண்டாக்கிடுவது, அப்புறம் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். தேவன் ஜலத்தின் மத்தியிலே, தேவன் ஆகாய விரிவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வரைக்கும் தேவன் அப்படின்னு இருக்கும்னா 2வது அதிகாரத்துல 3வது வசனம் வரைக்கும் இருக்கும். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இதுவரைக்கும் தேவன் ஆமென். ஏலோகிம் ரைட்டா? அல்லேலூயா. 4வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் போதும். ஆமென். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆமென் உண்டாக கிடவது. அதுக்கு முன்னால எல்லா இடத்துலயும் ஆமென் அல்லேலூயா தன்னை விலகி நிற்பதாக ஆமென், அது விலகி போச்சு. ஆமென். மிருகங்கள் உண்டாக கிடவது, ஆமென் பிளான்ட்ஸ் உண்டாக கிடவது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல ஜெனிசிஸ்ல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இது யாரு உருவாக்குனது? ஏலோகிம். ரைட்டா இல்லையா? ஏலோகிம் அப்படின்னு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கு. 3 பேரும். இப்போ இதெல்லாம் சொல்லி முடிஞ்சிட்டு 3வது வசனம் 2-3 வரும்போது அவர் ஓய்ந்திருந்ததுக்கு அப்புறம் 4வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. யாரு தெரியுமா? கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என்ன சொல்லலாம் அப்படின்னா தேவன் அப்படின்னா ஹல்லேலூயா காட். கர்த்தர் அப்படின்னா என்னது?
கிறிஸ்து. ஹalleluya, ஸ்தோத்திரம். இப்ப சன் அவர்தான் லேட்டரா, ஸ்தோத்திரம், அவர் மகிமையில இருந்தாரு, மகிமையின் சாயல்ல இருந்தாரு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருக்கிறாரு. இப்போ அப்படிதான் அவர் இருக்கிறார், இப்போ அப்படிதான் இருக்கிறார். ஹalleluya, வல்லமை பொருந்தினவராய், மகிமை பொருந்தினவராய் இருக்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம். அப்ப இப்ப ஆதாம் கிரியேட் பண்ண போறாங்க. அப்ப ஆதாமுக்கு தென்பட, ரைட்டா இல்லையா, ஆதாமுக்கு தென்பட, அவரோடு பேச, உறவு செய்ய ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல இருந்தா இந்த அவன் மாமிசத்தில் இருக்கிற ஒருவரை ஹalleluya ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல யாரும் அப்ரோச் பண்ண முடியாது. ரைட்டா இல்லையா? அவன் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல போயிட்டு அவன் ஆல்பின் பக்கத்துல போய் நின்னா ஒண்ணுமே தெரியாது. ரைட்டா இல்லையா? ஆல்பின் எதுவும் ஃபீலும் பண்ண முடியாது. அதனால ஹalleluya ஒரு ரூபம் தான் கிறிஸ்து. அதனால அந்த இடத்துல சொல்லி இருக்கு தேவனாகிய கர்த்தர், he is God. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த 4வது வசனத்துல இருந்து என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் அந்த ஜெனசிஸ் 1ல இருந்து இதுவரைக்கும் சொல்லப்பட்டது ஒரு ஹிஸ்டாரிக்கல், இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் கீழே அது எப்படி நடந்தது அப்படின்றத விலாவரியா சொல்றாரு. ஹalleluya, அவன் கீழே சொல்லும்போது 4வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே. அப்ப தேவனாகிய கர்த்தர் யாரு உருவாக்குனா? கர்த்தர் அப்படின்னா யாரு? நம்ம கிறிஸ்து என்று அறியப்படுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya, லேட்டரா அவர் மாமிசமாய் வரும்போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக பேர் உண்டாயிற்று. அப்ப அது வரைக்கும் ஆமென், நானா இருக்கிறவன் நானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு சொல்றாரு, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது. ஹalleluya, அதெல்லாம் நம்ம கீழே பார்ப்போம். அப்ப தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு? வானத்தையும் பூமியை உண்டாக்கி அந்த நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டதை வரலாறு இவைகளே, அந்த பின்னால சொல்லப்பட்ட வரலாறு இவைகளே, அது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு 5வது வசனத்துல இருந்து சொல்லி இருக்கு. வாசிங்களேன். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் ஆமென் பூமியின் மேல் இன்னும் உண்டாகல. முன்னால சொன்னதெல்லாம் என்னது? உண்டாகக்கூடாதுன்னு சொன்னோட அதெல்லாம் நல்லதா இருக்குன்னு கண்டு. ரைட்டா இல்லையா? நெக்ஸ்ட் டே அப்ப இன்னும் உண்டாகல, அது ஒரு ஹிஸ்டரி, ஜஸ்ட் கண்டினியூவா. இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் அப்படின்னு கண்டினியூவா சொல்ல போய் ஒரு ஷார்ட் பிரீஃப். அது எப்படி நடந்தது அப்படின்றதான் இங்க விளக்கமா சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னும் உருவாகல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கீழே வாசிங்க. கர்த்தர், தேவனாய் கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்புறம் கீழே, அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, அப்ப இப்பதான் எலாபரேட்டா சொல்றாங்க, பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்போ அவர் மகிமை பொருந்தினவராய் ஆவியில இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, மனுஷனை உருவாக்கும் அந்த தருணத்துல அவர் ஒரு ஃபார்ம் எடுக்கிறார். அவர் ஒரு ஃபார்ம் எடுத்து ஆதாமுக்கு தென்படக்கூடிய ஒரு ஃபார்ம்ல வர்றார். அதான் தேவனாகிய கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம ஆண்டவராய் கிறிஸ்துவை எப்படி பார்த்தோம்? மனித சாயல்ல. அதே மாதிரி அந்த மூன்றில் ஒன்றாக இருந்த கிறிஸ்து ஒரு ரூபம் எடுத்தவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல வர்றாரு. அதனாலதான் 4வது வசனத்துல இருந்து தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர்னு சொல்லப்படுகிறது. அப்ப அவர் எப்படி எல்லாம் பண்ணனாரு அப்படின்னு, அவர் என்ன பண்றாருன்னா, மண்ணை எடுத்து ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார். ஹalleluya, அவருடைய நாசியில சுவாசத்தை ஊதணும் அப்படின்னா அவர் ஒரு ஃபார்ம்ல இருந்தாதான், அப்படின்னா ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல இருந்தாதான். ஹalleluya, அப்படின்னா தான் அவரு செய்ய முடியும். ஹalleluya, இதெல்லாம் அவரு அந்த இடத்துல பண்ணுகிறார். ஹalleluya, அப்போ ஒரு கிரியேஷன் டைம்ல 3 பேரும் பிரசன்டா இருக்கிறாங்க. ரைட்டா இல்லையா? ஹalleluya. இனி மத்தேயு 3ல 15 to 17 வாசிக்கும் போது இயேசுவான ஒரு பேப்டிசம் எடுக்கிறார். 15 to 17 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆமென். இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது யோவான் தடை பண்றாரு. அப்ப இயேசுவானவர் சொல்றாரு, எல்லா நீதியும் நிறைவேறும்படியாக இப்படி செய்யணும், நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹalleluya. கீழே, அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி, இந்த இடத்துலயும் 3 பேர் இருக்கிறார். தேவ ஆவி புறாவை போல இறங்கி வந்தார். அடுத்து தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அந்த இடத்துல பிதாவும் பிரசன்டா இருக்கிறது. ஹalleluya. இந்த இன்சிடென்ட்லயும் பிதா குமாரன் பரிசுத்தவான் 3 பேர் பிரசன்டா இருக்காங்க. ஹalleluya. எக்ஸோடஸ் 3ல 4 13 14 வாசிங்க.
யாத்திராகமம் 3:4-13-14. அதற்கு அவன், ஆண்டவரே, சுத்தமாயிருக்கிற யாரையாவது அனுப்பு என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, யாத்திராகமம் அவன் பார்க்கும்படி 3:4-13-14. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர். ஆமென். இங்க ஒரு முள்செடி எரிஞ்சிட்டு இருக்குது, அங்க பார்க்கும்படி பக்கத்துல போறாரு. முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ. அந்த இடத்துல முட்செடியின் நடுவுல யாரு கூப்பிட்டாங்களா? தேவன். அந்த இடத்துல 3 பேரும் பிரசன்ட். ஆமென். வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேரார். அவர், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஒரு நிமிஷம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிற போது யார் கண்டா? கர்த்தர் கண்டார். யார் கண்டா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கர்த்தர், the Lord. அவர் என்ன பண்றாரு? பார்க்கிறாரு, ஒரு பக்கத்துல வர்றாரு. உடனே முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் என்ன பண்றாரு? அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்ற இடத்துல சொல்றாங்க. அந்த ஹல்லேலூயா யாரு? எலோகிம். அதுக்கப்புறம் நீங்க வாசிங்க 13-14. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவருக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். ஆமென். கேட்கும்போது தேவன், அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று. அப்ப அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு நாமம் சொல்லல இல்லையா? இயேசு இல்ல வேற எதுவும் நாமம் சொல்லல. ஏன்னா அவர் மகிமை பொருந்தினவராக இருக்கிறார். அவருடைய மகிமைக்கு ஒரு நாமம் போட முடியாது. ரைட்டா இல்லையா? ஒரு பேர் போட முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். யெகோவா ரஃபா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் போடலாம். அவர் மகிமை பொருந்தினவர். இவர் இங்க சொல்லும்போது இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று, அதாவது I am living, முன்னாலே அவர் இருக்கிறார், இப்போ இருக்கிறார், இருந்து கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம சொல்லல. அப்ப ஆண்டவராய் கிறிஸ்துவின் நாமம் எப்ப வந்துச்சு அப்படின்னா, மனிதனுக்காக மாமிச வடிவில் அவர் வந்து அப்பதான் அந்த நாமம் உருவாயிற்று. ஹல்லேலூயா. அது வரைக்கும் எலோகிம், தேவன் அப்படி என்று அழைக்கப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ 1 யோவான் ஒரு நிமிஷம். தேவன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குன்னா 1 யோவான்ல இருந்து ரெவலேஷனுக்குள்ள எல்லாம் தேவன் தேவன் சொல்லி இருக்கு. இது ஜெனசிஸ் 1ல இருந்து 2வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாம் தேவனாய் கர்த்தர் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படின்னா அதுக்கப்புறம் மத்தேயுல வரும்போது, ஆகமங்கள்ல வரும்போது ஆமென் இயேசுன்னு சொல்லப்படுகிறது. ரைட்டா இல்லையா? தேவனாய் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் தான் எல்லாம் டீல் பண்றாரு. தேவனாய் கர்த்தர் தான் டீல் பண்றாரு. அப்புறம் புதிய ஏற்பாடுல வரும்போது அந்த தேவனாய் கர்த்தர் இயேசுவாக வருகிறார். அதுக்கப்புறம் இயேசுவாக மத்தேயு, மார்க்கு, லூக், ஜோன்ல எல்லாத்தையும் பார்க்கும்போது இயேசுவாண்டவர். அடுத்து ரெவலேஷன்ல வரும்போது தான் ரெவலேஷன் 1 யோவான்ல இருந்து ரெவலேஷன் ஃபுல்லா பார்க்கும்போது தேவன் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ரைட்டா இல்லையா? அப்போ ஒன்றாக இருந்த தேவன். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஒரு மாமிச வடிவில தென்பட்டார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இனி எங்க எல்லாம் அவர் தென்பட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. மோசேக்கு யாத்திராகமம் 33ல 18-23 வாசிக்கும் போது, யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். தாம் கூடாரம் போட்ட யாத்திராகமம் 33 தானே? 33:18-23. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். பாருங்க, அவர் சொல்றாரு அந்த மகிமை. அப்போ இந்த எலோகிம் என்பவர் எப்படி மகிமை உள்ளவர் அப்படின்றத ஆமென் முதல்ல நம்ம வாசித்தோம். ஆமென். ஒரு மனுஷனும் பார்க்க முடியாது, இனி பார்க்கவும் முடியாது. ரைட்டா இல்லையா? இதுவரையும் பார்க்கல, இனி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட மகிமை பொருந்தினவர். இப்ப மோசே என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கணும். அப்ப அவர் ஆண்டவர் சொல்றாரு ஆமென் மகிமை என்ன? அது வாசிங்க திரும்ப. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, என் தயை எல்லாம், அதாவது என்னுடைய இரக்கத்தை எல்லாம் உன் முன்னால கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமம், இந்த கர்த்தர்ன்றது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மறைவாய்
அதாவது மோசேக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல இயேசு கிறிஸ்து மறைவாய் நின்று உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அல்லேலூயா. இது யார் சொன்னது? தேவன். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவை நிப்பாட்டி ஆமென் அவருடைய சாயல்ல அவருடைய முதுக பேக் சைடு என்ன செய்றாரு? காமிக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வாஸ்தவ வசனத்துல என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி. புரியுதா இல்லையா? ஆமென். தேவன் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஆமென். இவர் கேட்கிற காரியம் ரொம்ப கிரிட்டிக்கலான காரியம். ஆமென். ஒருவரும் பார்க்க முடியாது, பார்த்ததும் கிடையாது, இனி பார்க்க மாட்டான். அவ்வளவு முடியாத ஒரு கண்டிஷன்ல அவர் கேட்ட காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக அவர் என்ன பண்றாரு? கிறிஸ்துவை நிப்பாட்டி கிறிஸ்துவின் வழியாக ஆமென் கிறிஸ்துவை காட்டினார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய மகிமை பொருந்தினவராய் கிறிஸ்து இருந்தார். அல்லேலூயா. பிதா இருந்தார், பரிசுத்தமானவர் இருந்தார், வல்லமை பொருந்தினவராய். அல்லேலூயா. இனி ஜெனசிஸ்ல 17:1 வாசிக்கும் போது ஆபிரகாம் பார்க்கிறார். 17:1 ஜெனசிஸ் 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். போதும். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. இனி 18:1 வாசிங்க. அப்ப இந்த கர்த்தர் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்னேன். ஆமென். தேவனாகிய கர்த்தர், கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறதெல்லாம் கிறிஸ்து. அல்லேலூயா. அவன் ஒரு ஃபார்ம்ல, ஒரு ரூபத்துல மனுஷனை அல்லேலூயா அப்ரோச் பண்றதுக்காக வருகிற காரியங்கள். அல்லேலூயா. அவன் 18:1 வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகி. யாருக்கு தரிசனமாகி? கர்த்தர். யாரு தரிசனமானா? கர்த்தர் தரிசனமாகி மம்ரேயின் சமபூமியிலே அவளுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அந்த இடத்துல வர்றாங்க. ஆமென். போதும். 3 புருஷர்கள் வந்து நல்ல ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வருடம் தாண்டும் போது உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சாரால் நகைக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் நகைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைக்காக எல்லாம் சொல்லிட்டு அவங்க போறாங்க. போகும்போது என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் இதை மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆமென். அதை நம்ம வாசிக்கும் போது 33வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போனான். ஆமென். இப்போ என்னடானா கர்த்தர் ஆபிரகாமோட முகமுகமா பேசுறார். அப்ப இப்படி மகிமை பொருந்தினவர் ஒரு மனித ரூபத்துல வந்திருக்கிறார். ரைட்டா இல்லையா? மனித ரூபத்துல வந்திருக்கிறார். அந்த காலத்துல கிறிஸ்துன்ற பெயர் கிடையாது. ரைட்டா? ஆமென். கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லுகிற அந்த கிறிஸ்துவை அன்னைக்கு அல்லேலூயா மனித சாயல்ல தென்பட்டாரு. இதெல்லாம் பேசி முடிஞ்சிட்டு அவர் போயிட்டார். ஆமென். போனதுக்கு அப்புறம் வாசிங்க 19:1 அந்த 2 தூதரும் அப்ப 3 பேர் வந்தாங்க. ஆபிரகாம்கிட்ட பேசி முடிச்சிட்டு கர்த்தர் போயிட்டார். அதுக்கப்புறம் தூதர்கள் தான் எங்க போனாங்க? சோதோமுக்கு போனார்கள். அல்லேலூயா. ரைட்டா இல்லையா? அப்ப ஆபிரகாமுக்கு தென்பட்டவரும் நம்ம இன்னைக்கு வழிபடுகிற ஆண்டவராய் கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஆமென். தேவன். அடுத்து நம்ம இன்னி வாசிக்கும் போது யாத்திராகமம் 3:2-4 முட்செடியில தோன்றினவர் மோசேக்கு. 3:2-4 முட்செடியிலே மோசேக்கு தோன்றினார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து கர்த்தருடைய தூதனானவர், அதாவது ஆமென் முட்செடியின் நடுவுல அந்த மகிமை என்ன செய்யும்? அல்லேலூயா. அந்த மகிமையின் நடுவுல ஒரு மனுஷன் தென்பட்டால் அவ்வளவுதான். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியிலே தோன்றி மோசேக்கு பாதுகாப்பாக வாசிங்க. முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அப்போ ஒரு மகிமை பொருந்தினவராய் ஆமென். அட் தி சேம் டைம் அந்த மனுஷனை கன்சியூம் பண்ணாம பாதுகாவலாகவும் கிறிஸ்து நடுவுல நின்னு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சேம் கிறிஸ்து வழியா தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். ரைட்டா இல்லையா? என்னை அல்லாமல் ஒருவனும், அது பழைய காலத்துல ஆனாலும் சரி இப்பவும் அப்படிதான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நினைக்கிறாரு, பிதாவானவர் நினைக்கிறாரு, குமாரன் செய்கிறார். பிதாவானவர் நினைக்கிறாரு, குமாரன் செய்கிறார். ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. இங்கேயும் அதேதான். முட்செடி நடுவுல தோன்றி இந்த காரியங்களை வெளிப்படுத்தணும் பிதாவுடைய சித்தமா இருக்கிறது. குமாரன் அதை எக்ஸிக்யூட் பண்றாரு. ஆபிரகாம்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, குமாரன் வடிவில வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. ஆதாமை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு, குமாரன் வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமென். மடிந்து போகிற ஆத்துமாக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. குமாரன் தன்னையே ஒப்பு கொடுத்து வந்தாரு. அன்றைக்கு தான் அவருக்கு ஆண்டவராய் கிறிஸ்து என்று பெயர் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இனி வாசிக்கும் போது ஜெனசிஸ் 32:24-30 வாசிக்கும் போது, ஜெனசிஸ் 32:24-30 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ம். அப்பொழுது ஒரு புருஷன் இப்ப யாக்கோபு அந்த இடத்துல தனித்து ஒரு ஆற்றண்டையில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு புருஷன், யாரது? ஒரு புருஷன் தோன்றி வாசிங்க. பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். ஆமென். ஒரு புருஷன். இந்த புருஷன் யாரு? புருஷன் யாரு? ஆமென். கர்த்தர். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிக்கணும். அதற்கு ஒரு புருஷனாக தேவனாகிய கர்த்தர் தென்பட்டாரு. அங்க போராடிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு? கீழே வாசிங்க அப்படியே. அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிச்சு. 28 வாசிங்க. அதுல இருக்கு பாருங்க. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அதுல என்ன சொல்லியிருக்கு? தேவனோடும் மனிதனோடும். என்னை காண்கிறவன் பிதாவை கண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க வந்தவர் யாரு? ஒரு மனிதனாக, ரைட்டா இல்லையா? அவரை மேற்கொண்ட யாரை மேற்கொள்றது சமம்? தேவனை மேற்கொண்டு. நம்ம வாசிப்போமா? அல்லேலூயா. ஹோசியா 12:3-5 எழுதி இருக்கு பாருங்க. சூப்பரா. ஹோசியா 12:3-5. அதாவது மனுஷ வடிவில வந்திருந்த ஆமென் அந்த கிறிஸ்துவோடும் தேவனோடும் ஃபைட் பண்ணி மேற்கொண்டான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தூதன் ஆனவரோடும் போராடி மேற்கொண்டான். அழுது அவனை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவரிடத்திலும் நம்மோடே பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீதம். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். அல்லேலூயா. கர்த்தர் யாரு? தேவன். அல்லேலூயா. அப்ப அந்த காலத்துல கர்த்தர்னு சொல்லப்பட்டவர் தேவன். மூன்றில் ஒன்றாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம இதை புரிஞ்சு கொள்றதுக்கு ஆமென் ரொம்ப ஆழமான காரியம். ஸ்தோத்திரம். ஆமென். ஒரே தேவன் தான். எல்லாரும் சொல்லுவாங்க, உலகத்தார் சொல்றாங்க. ஒரு ஆள் சொன்னாங்க, என்ன எப்படி சொன்னாங்க? ஆமென். ஒரே தேவன். நீங்க என்னடா? நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. நான் சொன்னேன் அல்லேலூயா. ஆமென். ஒரே தேவன் தானே? ஆமா. அவருக்கு வல்லமை இருக்கா? இருக்கு. அவர் என்ன வேணாலும் பண்ணலாமா? ஆமான்னு சொன்ன. அப்ப அவருடைய விருப்பங்களை அவருக்கு நிறைவேற்றுறது அவர் உரிமை இருக்குதானே? உங்களுக்கே உரிமை இருக்குன்னா அவருக்கு இருக்கா இல்லையா? ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. ஒரு மனிதனை ரட்சிக்கணும்னா ஒரு ஃபார்ம்ல வர்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆமென். மனிதன் செய்த பாவத்துக்கு மனிதனாகவே தண்டனை ஏற்றுக்கொண்டாதான் அது ஆமென் பாவத்தின் நிவாரணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு மனிதனோடு உறவாடணும்னா ஒரு மனிதனுடைய சாயல் தேவை. ஒரு ஆதாமோடு இளைப்பாறும் சாயங்கால வேளையில வந்து பேசணும் அப்படின்னா ஒரு ஆள் தத்துவம் தேவை, ஒரு ஆள் தேவை. யாக்கோபோடு போராடணும், அவனை ஆசீர்வதிக்கிறது வந்தா ஒரு ஆள் தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கும் உங்களை என்னையும் கொண்டு ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும்னா நம்ம ஆண்டவருக்கு தேவை. ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. அவர் ஆவியானவர், அவர் கிரியை செய்வார். ஆனா ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் தத்துவமா வந்தவர் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து. அது பழைய ஏற்பாடுல இல்லன்னு இல்ல, பழைய ஏற்பாடுல இத்தனை எக்ஸாம்பிள் நானு காட்டிட்டேன். அல்லேலூயா. இனி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துட்டு நம்ம கடந்து சொல்லுவோமா? எலியா 1 ராஜாக்கள் 18:22, 21, 22 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:21, 22. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஆமென். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானார். கர்த்தர் தேவன் என்றால் பாத்தீங்களா? கர்த்தர் யாரு? தேவன். அல்லேலூயா. அந்த காலத்துல கிறிஸ்து பேர் வரல. அந்த கர்த்தர் தேவனானால் அவரை தேவன் என்று வணங்குங்க. கீழே பாகால் தேவனானா? ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 37, 38, 39. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்று பாருங்க. அவர் ஜெபம் பண்றார். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா என்றும்
தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திறப்பீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி எங்க இருந்து அக்கினி வந்துச்சு? கர்த்தரிடத்துல இருந்து. He is a consuming fire. Hallelujah. அவர் எரிக்கிற அக்கினி. யாரு? அதான் சங்கீதத்துல 2வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல சொல்லியிருக்கு, குமாரன் கோபம் கொள்ளாமலும். ஹalleluya. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாய் பிளந்து அவங்களை அழித்ததும் கர்த்தர் தான், அவங்க பாவம் செய்த போது. ரைட்டா இல்லையா? ஹalleluya. இந்த இடத்துலயும் கர்த்தர் என்ன செய்யறாரு? வானத்துல இருந்து அக்கினி இறக்கி கன்சியூமிங் ஃபயர் அவர். ஹalleluya. இவ்வளவு பவர் வல்லமை பொருந்தினவர் தான். அந்த இடத்துல உடனே ஃபயர் வந்து வாய்க்கால் ஓடின தண்ணீரை வரைக்கும் நக்கி போட்டது, முழுவதும் எரித்து போட்டது. அப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா? கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். இவ்வளவு வல்லமை பொருந்தினவர் சாதாரண மனித வடிவில் எங்க வந்தாரு தெரியுமா? லூக்கா 1:26 இருந்து வாசிக்கும் போது, லூக்கா 1:26-31 வாசிக்கும் போது, 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயருள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியரிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். கபிரியேல் தூதன் அந்த இடத்துல அனுப்பப்பட்டு அங்க உள்ள இன்னும் திருமணம் ஆகாத யோசேப்பு என்பவனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை ஆகிய மரியாள் இடத்துல தென்பட்டு அவர் சொல்றாரு, மகிமை பொருந்தினவளே அந்த இடத்துல இருக்கிறார். அதை கண்டினியூ கீழே வாசிக்கும் போது அவருடைய பெயர் என்ன பேர் போடணுமா? இயேசு என்று. இப்பேற்பட்ட வல்லமை பொருந்தினவர் தான் மனுஷனுடைய பாவத்தை நீக்கும்படியாக அவர் எப்படி வந்தாரு? மாமிச வடிவில் வந்தாரு. ஹalleluya. மாமிச வடிவில் பிறந்து வந்துட்டு அவருக்கு என்ன பேர் போட்டாங்க? இயேசு என்று பெயரிடுவாங்க. அப்படிதான் குமாரன் இயேசு என்று பெயர் பெற்றார். எப்படி பெயர் பெற்றாரு? இயேசு என்று. ஹalleluya. 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 அந்த இயேசுவானவரை தான் நம்ம இன்னைக்கு வணங்குறோம். அன்னைக்கு சேர்ந்து இருந்தவர் தான் ஹalleluya மனுஷனுக்காக திரும்ப வந்தாரு. அதுக்கப்புறம் மரித்து மனுஷனுடைய எல்லா தண்டனையை ஏற்றுக்கொண்டு திரும்ப அவர் என்ன பண்றாரு? உயிரோடு எழும்பி அதே மகிமைக்கு போகிறார். ஹalleluya. திரும்ப போகிறார். அதே கணத்துக்கு நேராய் திரும்ப போகிறார். பரலோகத்தின் மேன்மை ஹalleluya கலைந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம். ஹalleluya. ரெவெலேஷன் 1ல வாசிக்கும் போது 1ல 10-18 அவர் தொடக்கமும் ஆதியும், ரெவெலேஷன் 1ல 10 நான் அவர் என்ன சொல்றாரு? நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும். அப்படின்னா ஆதாம் உருவாகப்பட்ட போது அவருக்கு தென்பட்டவரும் நான் தான், ஆபிரகாமுக்கு தென்பட்டவரும் நான் தான், இயேசு என்ற பெயர் கொண்டு வந்தவரும் நான் தான். கடைசியில ரெவெலேஷன் கடைசியில பரலோகத்துல இப்ப நான் இருக்கிறவரும் ஹalleluya. ஆல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், the beginning and the end. 18 வரைக்கும் வாசிங்க. அதுல அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியதீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. சரி. ஆமென். ஆமென். வாசிங்க. அப்பொழுது என்னுடனே பேசினதை நான் பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் கொத்து. பாருங்க, இந்த இயேசுவானவரை நம்ம என்ன செய்யறோம்? இயேசுவானவரை நம்ம ஆராதிக்கிறோம். ரைட்டா இல்லையா? அவர் இப்ப எப்படி இருக்கிறாருன்றத அந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கு. பாருங்க, அவர் திரும்பி பார்க்கிறாரு. என்னோட பேசுறவர் யார் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது வாசிங்க. 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும். எப்படி சிரசும் மயிரும் எப்படி இருந்ததா? வெண்பஞ்சை போலவும் மகிமையாக உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்ததா? பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. சின்ன ஒரு அக்கினி கிடையாது, அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அடுத்து அவருடைய பாதங்கள் உலைக்காலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. கீழே அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல. அவருடைய சத்தம் எப்படி இருந்துச்சு? சும்மா இல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அல்லேலூயா ஆண்டவரே காதை மூடிட்டு சொன்னாங்க, நீங்க என்கிட்ட பேசாதீங்க ஆண்டவரே, மோசே என்கிட்ட பேசுறது போதும். அல்லேலூயா. அங்க பேசினவரும் அவர்தான்,
இயேசுவா வந்தவரும் அவர்தான், இப்ப அங்க இருக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. ஆமென். இதனால குமாரன் வேற பிதா வேற ஆமென் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. ஏலோகிம் அப்படின்றது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தது. அல்லேலூயா. தேவன் எனப்பட்டவர் நிறைந்தவர். அல்லேலூயா. அடுத்து கீழே அவருடைய பாதங்கள் வாசிங்க. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். ஒரு நட்சத்திரம்ன்றது பூமியை விட எத்தனையோ மடங்கு பெருசு. ஆமென். 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் சொல்றேன். வாசிங்க. அவர் வாயில் இருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசித்தது. இன்னைக்கும் அவர் சூரியனை போல இருந்தது. இன்னைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நித்தியமான ஒளி அவரே. அல்லேலூயா. அவர் இன்னைக்கும் மகிமைப்படுத்துறவராக இருக்கிறார். கீழே நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நம்ம இப்போ ஒரு வசனம் வாசித்தோம்ல, ஒண்ணு, இதுவரை மனுஷன் ஒருவரையும் இதுவரை மனுஷன் எந்த மனுஷனும் கண்டதில்லை, இனிமேலும் பார்க்க முடியாது. அப்ப இங்க பார்க்கிறது யாரு? கிறிஸ்துவை. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் மகிமையை தான் அந்த இடத்துல வர்ணித்திருக்கு. வீட்டுல போய் வாசிங்க. அல்லேலூயா. அவரை பார்த்த உடனே அவர் செத்தவனை போல விழுந்தேன். தானியேலும் இதை தான் சொல்றாரு, செத்தவனை போல விழுந்தேன். அப்பேற்பட்டவர் தான் மனித சாயல்ல வந்தார். அல்லேலூயா. உங்களை என்னையும். அல்லேலூயா. இதுதான் அவருக்குள்ள உள்ள யூனிட்டி. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பதை அந்நாளில் அறிவீர்கள். என்னைக்கு? கடைசியில. அல்லேலூயா. உலகம் பார்க்கும் யாரு குமாரன் யாரு பிதான்னு உலகம் பார்க்கும் அன்னைக்கு. அல்லேலூயா. நம்ம என்ன வாசிச்ச வசனத்துக்கு வருவோமா? குமாரனில் பிதா மகிமைப்பட. அதனால சபையாகிய நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டியது, இந்த தேவன் பிதா குமாரன். அவர் சொல்றாரு, நானே I am the true vine. பிதா தோட்டக்காரர், என்னில் நிலைத்திராதவன். பிதா எனக்குள்ள இருக்கிறார், நான் உங்களில் இருக்கிறேன், நீங்கள் என்னிலும் இருக்கிறீர்கள். அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிறைந்து இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேரப்பட்ட பரிசுத்த தேவனை நம்ம அணிந்து கொண்டு நமக்குள்ள அவர் வாசம் செய்ய வச்சுட்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், அவருக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு ஏற்றதா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம இங்க பார்க்கிறோம், வெளிப்படுத்தல நம்ம பார்த்தோம், எவ்வளவு பெரிய மகிமை உள்ளவர் இந்த சிறிய இருதயத்துக்குள்ள வாசம் செய்கிறார்னா, யோவான் சொல்றார், நான் செத்தவனை போல விழுந்தேன். பேர்பட்டவர் நமக்குள்ள வாசம் செய்யும் போது நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்? ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். சும்மா இல்ல, அவரோட பிள்ளைன்னு சொல்லி பேரு நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆமென். அந்த இடந்த மகிமையை பெற்று சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். எவ்வளவு நேரம் கரைப்படாத, அதான் சொல்றது, கரை திரை இல்லாத ஒரு மனவாட்டியாக. அல்லேலூயா. நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவரையே போக்கஸ் பண்ணி வாழணும். நம்முடைய வாழ்க்கை அங்க இருக்கணும். அல்லேலூயா. அவரை பிரியப்படுத்ததா இருக்கணும். இயேசு ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நானா எதுவுமே செய்யல, என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறேன், அவரே மகிமைப்படுத்துகிறேன், என்னுடைய எல்லா காரியங்களும் அவருடைய நாம மட்டும் தான் மகிமைப்படுகிறது. ஒரு இடத்துல எப்படி சொல்றாரு, இவன் ஏன் குருடா பிறந்த ஆண்டவரே? அப்ப சொல்றாரு, தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக. ஸ்தோத்திரம். அவர் தொட்டார்னா தேவனுடைய நாம மகிமைப்படுது. ஆமென். ஹல்லேலூயா. வியாதி உள்ள ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து தொடுறாங்க, தேவனுடைய நாம மகிமைப்படுது. ஆமென். அவர் கண்ணை தொடுறார், தேவனுடைய நாம மகிமைப்படுது. அவர் உட்கார்ந்தா தேவனுடைய நாம மகிமைப்படுது. எழுந்திருந்தா தேவனுடைய நாம மகிமைப்படுது. வாயை திறந்தா தேவனுடைய நாம மகிமைப்படுது. ஹல்லேலூயா. கடைசியில சிலுவையில தொங்குறப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. அதே போல நம்ம யாரும், நம்மளும் குமாரன் தான். குமாரன் குமாரத்திகள். அல்லேலூயா. குமாரதி சொல்லப்போனா. ஸ்தோத்திரம். மனவாட்டி சபை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எப்பவும் இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை ஆண்டவர் நாமே ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இவ்வளவு நேரம் அதே காரியங்களை நமக்கு கற்றுக்கொண்டோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டுட்டே இருந்தோம்ப்பா. உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஜீவன் உள்ளதாக இருந்தப்பா. அது வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவரே, மூன்றில் ஒன்றாய் வாசம் செய்கிற தேவன், மகிமை பெறுகிறவர், மனித வடிவில் வந்தவர். அல்லேலூயா. அக்கினியாய் தென்பட்டவர், பட்சிக்கிற அக்கினியாய் இருந்தவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முட்செடியிலே தோன்றினவர் எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறீங்க. நன்றியப்பா. எங்களுக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் நீங்க வாசம் செய்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பேரும் பாத்திரவான்கள் அல்லப்பா. ஆமென். அந்த ரூத் அதிபதி சொன்னது போல எவ்வளவு பேரும் பாத்திரவான்கள் அல்ல. ஸ்டில் ஆண்டவரே நீங்க தங்குகிறீர். ஆமென்.
எங்களை இன்னும் அந்த கிறிஸ்துவின் மறைவில் வைத்து நீங்க தங்குறீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு உகந்த வாழ்க்கை நாங்க வாழ கிருபை செய்யுங்க. நாங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படணும் அப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படணும். நீ இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். நீங்க அன்னைக்கு இருந்தீங்க, இப்ப இருக்கிறீங்க, இருந்து கொண்டே இருக்கிறீங்க. எவர்லாஸ்டிங். யூ ஆர் தி ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட் ஆண்டவரே. தொடக்கம் முடிவும் நீரே. உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிரின்ஸ்லோ பிரியாத நேசக்கூடியோம். இயேசுவின் நாமம் ஜெபம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களை மறவாதே. அவர் இயேசு கிறிஸ்து மாறாதவரே.